வணக்கம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ஜெயம் ரவி விவாகரத்து கோரி நேற்றைய தினத்தில் குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனக்கும் ஆர்த்திக்கும் நடைபெற்ற அந்த திருமண பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு 10ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த விவாகரத்து தொடர்பாக நடிகர் ஜெயம் ரவி ஏற்கனவே அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் பல நாட்கள் ஆலோசனை பரிசீலனைக்கு பிறகுதான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றேன் என்றும் ஆர்த்தியுடனான திருமண உறவை முறித்துக் கொள்வதாக முடிவெடுத்திருப்பதாகவும் இது முழுக்க என்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்றும் தன்னுடைய தனிப்பட்ட விடயம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதையடுத்துதான் அவர் குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில்தான் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆர்த்தியின் தரப்பில் எந்தவித பதிலும் இது தொடர்பாக வெளியாகவில்லை. ஆனால் தற்போது இந்த விவகாரத்தை எடுத்து முதல் முறையாக ஜெயம் ரவியினுடைய மனைவி ஆர்த்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இந்த தனக்கும் தன்னுடைய கணவர் ஜெயம் ரவிக்கும் இடையான பிரச்சனை குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான கருத்துக்களை பார்த்து மிகவும் மன வேதனை அடைந்தேன் என்றும் கடந்த பல நாட்களாகவே ஜெயம் ரவியை சந்திக்க முயற்சி மேற்கொண்டேன். ஆனால் அந்த முயற்சி நிறைவேறவில்லை. அவரை சந்தித்து பேச நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சந்திப்பு என்பது நடைபெறவில்லை என்று ஜெயம் ரவியினுடைய மனைவி ஆர்த்தி தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் ஊடகங்களில் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் என்றும் இது முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என்னுடைய ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்பினேன் என்று தெரிவித்திருக்கிறார். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த 18 ஆண்டுகளாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலமாக அதற்குரிய கௌரவம், கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்துவிட்டதாக தான் உணர்வதாக தெரிவித்திருக்கிறார். என்னுடைய கணவரிடம் மனமிட்டு பேச என் கணவரை சந்திக்க வேண்டும் என நான் சமீப காலமாக பலமுறை முயற்சி செய்தேன் என்றும் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது. நானும் என் 2 குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்ததே என்று தன்னுடைய கணவர் எடுத்த முடிவு என்பது என்னுடைய குடும்ப நலனை கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் அவர் முழுக்க அந்த முடிவு என்பது ஜெயம் ரவி எடுத்த முடிவுதான் என்றும் தன்னுடைய குடும்ப நலன் சார்ந்து எடுக்கப்பட்ட முடிவு இல்லை என்றும் தன்னை கலந்து ஆலோசிக்காமல் தனக்கு எதுவும் தெரியாமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக ஜெயம் ரவியுடைய மனைவி ஆர்த்தி தெரிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில் தான் 10ஆம் தேதி இந்த ஜெயம் ரவி தாக்கல் செய்த மனுவானது குடும்ப நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. பானு.